தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட உதவித்தொகை 5 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட அகதிகள் பல்வேறு முகாம்களில் தங்கியுள்ளனர். இவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் மாதந்தோறும் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கையில் உள்ள அகதிகள் தங்களுக்கு கடந்த 5 மாதங்களாக உதவித்தொகை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அந்த நேரத்துல இருந்து எல்லா உதவியும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க. இப்போ இந்த ஏடிஎம் கார்டுன்னு வந்ததுலேருந்து கொஞ்சம் சம்பளம் பின்வாங்குது எங்களுக்கு. மற்றது சாரிசி என்ன அதெல்லாம் கரெக்டாக அந்த இதுக்கு கொடுப்படுது, எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த சம்பளம் ஒன்று தான் 4 மாதம் 5 மாதம் சம்பளம் இழுபறியாக போயிட்டுக்கிட்டே இருக்குது. அகதிகளுக்கான உதவித்தொகையில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க அதனை வங்கிகள் மூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கான பணிகள் முடிந்தும் உதவித்தொகை வழங்கப்படாதது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாக கவலை தெரிவிக்கிறார்கள் அகதிகள். 90ஆம் ஆண்டு வந்தோம். அதிலிருந்து நல்ல முறையாக தான் எங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து வழங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த 4 மாதமா 7ஆம் மாதத்துலேருந்து எனக்கெல்லாம் சம்பளமே கிடைக்கல. 7, 8, 9, 10 அப்போ என்ன 25 வருஷமாக எனக்கு முடியல. அப்போ மருந்தெடுக்கவா எதுக்கோ மாத்திரை வாங்கவா எதுக்குமே வழி இல்லை. அப்போ எப்படி நாங்கள் சாப்பிட்றது? சாப்பாட்டுக்கும் உழைப்புக்கும் ஆள் இல்லை. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக கூறும் இவர்கள் மாவட்ட நிர்வாகம் தங்களது பிரச்சனையை விரைவில் களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எஸ். மணிகண்ட பிரபு, நியூஸ் 7 தமிழ், திருபுவனம்.